சந்தியா, இங்க என்ன பண்ற? சந்தியா, 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 என்னாச்சு சந்தியா? ஐயோ, ஐயோ, சந்தியா, என்னாச்சு சந்தியா? ஐயோ, சந்தியா, சந்தியா, ஐயோ, 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 சந்தியா, என்னாச்சு சந்தியா? எழுந்து சந்தியா. ஆளுக்கு தேவை வேலையை போய் ஓட்ட மாட்டேங்கிறான். போயா ஹலோ, என்னையா? தம்பி, டேய் டேய் டேய், இவரை பற்றி உனக்கு தெரியாது. திருநெல்வேலியிலேருந்து இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்காரு. நீ உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பல்லா பிடிங்கி போட்டுனே இருப்பார். உன் பொண்டாட்டியை கழுத்து நிறுத்தி கொண்டதான் ரிப்போர்ட் வந்திருக்கு. நீ சந்தேகப்பெற வழியா? அதான் நீ தான் அவளை அடிச்சு கொண்டு இருப்பேன்னு சந்தேகப்படுறாங்க. ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உன் பல்லாது மிஞ்சம். இல்லைன்னா நீ பொக்கவாயோட தான் ஜெயிலில் திரியணும். இல்லையா சொல்கிறவன்? ஐயா, வாயை திறக்க மாட்டான் ஐயா. சரியான கல்லூரி மக்கனா இருப்பான் போல. ஓ சரிங்க ஐயா. உண்மையை வர பார்க்குறியா? நான் மேல எவ்வளவு பாசமான தெரியுமா சார்? அவனுக்கு கிடைச்சி தேவதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். என் சந்தை அப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல சார். ஐயோ, அவனே வந்துட்டா சார். நாடு முழுவதும் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு. மே 3ஆம் தேதியோடு முடிவடை இருந்த நிலையில் இன்னும் 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எப்போ டெல்லியில இருந்து திரும்புவீங்க? தெரியல. ஒரு வாரமா ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹோட்டலை விட்டு வெளியே போகக்கூடாதான். ஏய் சந்தியா, குழந்தை அழுகுது பாரு, காது கேட்கல? வந்து தூக்கு. வேலைக்கு போகாம வீட்டில் தானே இருக்கீங்க, நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாமே. நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ மொபைலே பார்த்துட்டு. யார் முதல்ல குட் நைட் சொல்றான்னு பார்க்கலாமா? என்கிட்ட வீணா சேலஞ்ச் பண்ணாத, நீ தோத்துருவ. என்ன சந்தியா இந்த நேரத்தில் பார்க்குற? சும்மா தான்க்கா, தூக்கம் வரல. சந்தியா, மணி 12 ஆகுது, இனிமே ஃபோன் பார்த்துட்டு இருக்க? அங்கதான் அவர் தொல்லை பண்றாருன்னா இங்க நீங்க வேற ஏன் மாமா? பேசாம படுங்க. இந்த காலத்து பொண்ணுங்க எப்படி இருக்குதுங்க பார். இன்னும் தூங்கலையா? ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்கு? அக்கா வீட்லயே இருக்கணுமா? சரக்கு எங்க தான் கிடைக்குமோ தெரியலையே. சே, ஏய் ஹாய், என்ன நீ 5 minutes லேட்டு? என் அவருக்கு பாட்டில் கிடைக்காததுனால தூங்க முடியாம அவஸ்தைப்பட்டு இப்போதான் தூங்கினாரு. நான் மொபைல் பார்க்கறத பார்த்தா கடிச்சு கொதறிடுவாரு. 1 வாரம் குடிக்காம இருந்ததே பெரிய விஷயம்.
1 ஹவர் குடிக்கிறது உனக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? கண்டிப்பா மைனஸ் தான். சம்பாதிக்கிறத பாதி குடிச்சே அழிக்கிறாரு. உடம்பு வீணா போகுதுன்னு சொன்னா எங்க கேக்குறாரு? எனக்கு ப்ளஸ் தான். எப்படி? என்ன திடீர்னு வெளியே போயிட்ட? தூக்கம் வருதா? என் அவர் என் பக்கம் திரும்பி படுத்துட்டாரு. அது சரி, என் அவர் குடிக்கிறது உங்களுக்கு எப்படி பிளஸ்? அவர் குடிச்சிட்டு நல்லா போதையில் தூங்கிட்டா நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் சேட் பண்ணலாம்ல. குட் நைட். ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஹலோ ஹலோ. ஆ, நியூஸ் பார்த்தியாடா? லாக்டவுனு 1 மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வேலை இல்லாமல் 1 மாதம் சோத்துக்கு சிங்கடிக்க வேண்டியதான். வாடகை எப்படி கொடுக்க போனே தெரியல மச்சான். உனக்கு என்னப்பா, நீ சொந்த வீட்டில் இருக்க. கோலமாக வச்சிட்டியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் ஆளுங்களை வச்சு வேலை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி பாஸை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்களாம். 2 வாரம் வேலைக்கு போகாமல் இருந்தது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு மச்சான். சரி, எமர்ஜென்சி பாஸை உனக்கு எப்படி வாட்ஸ்அப்பில் அனுப்புறது? அந்த காட்டில் தானே போலீஸே விடுவாங்க. உன் டப்பா ஃபோனில் எப்படி பார்க்க போகிற? மச்சி, என் ஒய்ஃபோட நம்பர் தரேன், அதில் அமுச்சு விட சொல்கிறியா? சரி, ஓகே, அமுச்சுட்றா. சந்தியா. தோ வரேன். ஆ, என்ன? ஒரு வழியாக மண்டேலேருந்து வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. ஆமாம், எதுக்கு நீ வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வச்சிருக்க? அது அது எப்பவுமே அது லாக்ல தான் இருக்கும். இந்தா. இதை தான் நாளைக்கு போலீஸ்கிட்ட காட்டணும். ம் 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 இதை காட்டினா போதுமா? ம். சும்மா இருடா. அம்மா எனக்கு தம்பி பாப்பா வேணுமா? அப்பா துபாய் போயிருக்காருல, வர என்னடி இதெல்லாம்? எவ்வளோ நாளாக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்க? நான் வேலைக்கு போனது இதை தான் பண்ணிகிட்டு இருக்கியா? யாரடி இவன்? யாரு? இவரா? இவர் எங்க சொந்தக்காரர் தான். பாண்டிச்சேரியில டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. டென்டல் டாக்டரா? இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததே இல்லையே. தூரத்து சொந்தங்க. ஃபேஸ்புக்ல பார்த்த அப்புறம் தான் அவர் சொந்தக்காரர்னு எனக்கே தெரிஞ்சது. இவருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. நாங்க சும்மா டைம் பாஸ்க்கு தான் சாட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இவங்கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தான் என்ன டார்ச்சர் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் வாங்க சொன்னியா? எனக்கு இது தப்பா தெரியல. எனக்கு என்னோட லிமிட் தெரியும். ஏய், நான் நல்லபடியாக சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதோட விட்டுரு. இன்னொரு முறை இது மாதிரி பண்ண அவ்வளோதான், அடித்து தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. குழந்தை அழுது போய் தூக்கு. அப்பா, பாட்டி எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பாங்களா? வேற வீட்டுக்கு போக மாட்டாங்களா? ஏன் பாட்டியை வேற வீட்டுக்கு போக சொல்றீங்க? பாட்டியை தான் அம்மாவுக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு அடிக்கடி போகிறதுக்கு இன்னொரு பாட்டி வீடு இருக்கு. ஆனால் இந்த பாட்டிக்கு தான் வேற வீடே இல்லை. இவங்களுக்கு நம்மளை விட்டால் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. அதனால கடைசி வரையும் நம்ம கூட தான் இருப்பாங்க. அப்ப கடைசி வரைக்கும் நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்களா? அப்படிலாம் இல்லடா செல்லம். ஆனந்தி,
வரேம்மா. பாருடா குழந்தைய எப்படி கெடுத்து வச்சிருக்கா பாரு. என்ன வேணா ஏதாவது ஹோம்ல சேர்த்து விட்டுறா, அப்பதான் அவளுக்கு நிம்மதி. அம்மா குழந்தை தான் புரியாமல் பேசுது, நீ மாமா. இல்லடா, நீ இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை கூட என்கிட்ட வருது. நீ இல்லைன்னா அந்த குழந்தைய கூட என்கிட்ட அனுப்ப மாட்றாடா. எல்லாரும் இருந்தும் இந்த வீட்டில் ஒரு அனாதையா தான்டா இருக்க. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லைம்மா. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நீ என் கூட தாம்மா இருப்ப. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஹாய். என்ன 2 நாளாக ஆன்லைன்லேயே காணோம்? என் அவருக்கு நம்ம சாட்டிங் தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரே பிரச்சனை. எப்படி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் எந்த மெசேஜும் பண்ணாதீங்க. ஆஹா, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் சேட் பண்ண மாட்டாளோ? சந்தியா, ஹாய், வெல்கம். நீ எங்கே இனிமேல் என் கூட சேட் பண்ண மாட்டேன்னு பயந்துட்டேன். அது சரி, நம்மளோட சேட்டிங் உன்னவருக்கு எப்படி தெரிஞ்சது? என் அவர் பேசிக் மொபைல் யூஸ் பண்றதுனால எமர்ஜென்சி பாஸை என் மொபைலுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க. அவர் அதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க அனுப்பின வீடியோ எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஐயையோ, அப்போ நான் தான் உன்னை மாட்டி விட்டனோ? என்ன போன மனுஷன் திரும்பி வந்துட்டாரு? என்னாச்சு? ஐயோ, ஏய் தள்ளு, தள்ளுடி. எங்க? மொபைலை தேடுறாரோ? எங்க? என்னாச்சு? மாஸ்க் போட்டு தான் போகணுமா, இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்களாம். ஓகே, வரேன். ஓ, ம் 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 பாய். ம். கண்ணா, இப்பதான் நீயும் பொண்டாட்டியும் சண்டை போடுறது இல்லைல்ல. நான் வேணா கிச்சன்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமாடா? அம்மா ரிஸ்க் எடுக்காதம்மா, அவள் திரும்பி ஆரம்பிச்சிருவா. அவ சாப்பாடு சாப்பிட முடியலடா. எனக்கும் தான் பிடிக்கல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் தான் தனியா சமைச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல, அதுக்காவது விடேன்டா. அப்போ நீ மட்டும் ருசியாக சமைச்சு சாப்பிடுவ. முன்னெல்லாம் அடிக்கடி சண்டை போட்டு அவ அம்மா வீட்டுக்கு போவா, எனக்கு சமைக்க வசதியா இருந்துச்சு. சரி, அப்போ நானே அவளை வழியே சண்டை வளைச்சி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடவா? என்னங்க கூப்பிடுறா, போடா, அப்புறம் சாமி ஆடிட போறா. உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, என்னை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க? சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னை பத்தி கோல் சொல்லலைன்னா உங்க அம்மாவுக்கு தூக்கமே வராது. உன்னை பற்றி எதுவும் பேசணும்னு சொன்னால் நம்ப மாட்டியா? கொஞ்ச நாளாக சண்டை இல்லாமல் இப்போ தான் சந்தோஷமாக இருந்தேன். அவங்க சும்மா தான் இருக்காங்க, நீ தான் சும்மா இருக்க மாட்ற. திரும்ப ஆரம்பிச்சிடாத. யாரு? நான் ஆரம்பிக்கிறேனா? இந்த கொரோனா வந்தாலும் வந்தது, எப்போ பார் நீங்க வீட்லயே தான் இருக்கீங்க. அதனால தான் உங்க அம்மா குளிர் விட்டு போயிடுச்சு. நீங்க கிளினிக் போங்க, உங்க அம்மாவை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். ஹேய், பெரியவங்களை மரியாதை கொடுத்து பேசு, இல்லைன்னா ஓ மரியாதை கெட்டு போயிடும். உங்க அம்மா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. ஊர்ல இல்லாத அம்மா. என்னாச்சு? கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே போயிட்ட? வேலைக்கு போன என் அவர் திடீர்னு திரும்பி வந்துட்டாரு. ஐயோ, அப்புறம்? மொபைலுக்காகத்தான் வந்துட்டாரோன்னு பயந்துட்டேன். மாஸ்க் போடாம போனா போலீஸ் பிடிச்சு ஃபைன் போடுறாங்களாம். நல்ல காலம், நீங்க அனுப்பின வீடியோலாம் பார்த்திருந்தா டென்ஷன் ஆயிருப்பாரு. திரும்ப ஆரம்பிச்சுட்டேன்னு கத்தி இருப்பாரு. வேலைக்கே போயிருக்க மாட்டாரு. இங்கேயும் மாமியார் மருமகள் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வழக்கம் போல உன்னவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவ்வளோ தூரம்லாம் போல, திரும்பி படுத்துக்கிட்டா.
என்ன தெருவே காலியாக இருக்கு? இப்போ லாக்டவுனாக இருந்தாலும் கவர்மெண்ட் கொஞ்சம் பேரை வச்சு வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எப்பவும் மாஸ்க் போட்டு தான் வேலை செய்யணும். ஆஃபீஸில் எப்போ வேணாலும் செக் பண்ண வருவாங்க. யாராவது மாஸ்க் போடாமல் மாட்டினீங்கன்னா எவ்வளோ ஃபைன் போடுறாங்களோ அதை அவங்க சம்பளத்துலேருந்து பிடிச்சிப்போம். அதனால் எல்லாரும் கவனமாக வேலை பாருங்கள். சார், டீ குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும் மாஸ்க் போட்டுட்டே இருக்கணுமா சார்? நீங்கள் மாஸ்க் போடுங்க, போடாமல் போங்க, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் மாட்டினீங்கன்னா ஃபைன் பணத்தை உங்கள் சம்பளத்தில் பிடிச்சிப்போம். அதை மனசு வச்சு வேலை பாருங்கள். போங்க போங்க. ம், மச்சான் ஒரு சொல்றா. நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன? என்னோட ஒய்ஃபு இப்போ வாட்ஸ்அப் பார்க்குறாளா இல்லையான்னு உன் மொபைலில் பார்க்க முடியுமா? ஏன் அப்படி கேட்குற? இல்லைடா, என் பொண்டாட்டி ரொம்ப நாளாக வாட்ஸ்அப்பில் என்கிட்டயே வளைஞ்சிட்டு இருக்கா மாப்ள. லாக்டவுனில் வீட்டில் இருக்கும்போது தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். இப்போ என்ன, ஆளை கண்டுபிடிக்கணுமா? சொந்தக்காரனா பாண்டியில் டாக்டராக இருக்கானாம். வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா மாப்ள. அதனால தான்டா டவுட்டாக இருக்குது. அதுக்கு தான் வேலையை விட்டு வந்து கேட்குறியா? உன் மொபைலில் பார்க்கலாம்ல? அதெல்லாம் பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி கேளு. இங்கே வா. நம்ம ஊர்ல கூட பாதிப்பு அதிகமாயிட்டே போகுதாமே. ஒரு மாசம் கழிச்சாது ரிலாக்ஸ் பண்ணுவாங்களா? தெரியலையே. ரிலாக்ஸ் பண்ணலனா வீடு வீடாக போய் பல்ல பிடுங்க வேண்டியதான். இந்த ஸ்டைல் நல்லா இருக்கே. டோர் டெலிவரி மாதிரி டோர் சர்வீஸா? எதுக்கு ஒரு மாசம் வெயிட் பண்ணணும்? இப்பவே ஆரம்பிச்சிடலாமே. நல்ல வேலை, என்ன வர வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். 1 hour வேலைக்கு போகிறாருன்ற இருமாப்பில் பேசுகிறியோ? எங்களுக்கும் ஒரு காலம் வரும். வாங்க சார், வாங்க. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? மாஸ்க் கழட்டுங்க. முதல்ல நீங்கள் மாஸ்க்கை போடுங்க. டாக்டர்னா நீங்களே இப்படி அலட்சியமாக இருக்கலாமா? பேஷண்ட்டே இல்லாமல் தனியாக தாங்க இருக்கேன். இதுக்கு எதுக்கு மாஸ்க்கு? அதான் நான் வந்திருக்கேன்ல, மாஸ்க்கை மாட்ட வேண்டியதானே? சார், நீங்கள் பேஷண்ட்டா? பேஷண்ட்டாக இருந்தால் தான் மாஸ்க் மாட்டுவீங்களோ? நல்ல மூடில் இருக்கேன், ஸ்பாயில் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம்? நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கேன். வேணும் ஐடி காமிக்கவா? சார் 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 சாரி சார். அடுத்த முறை மாஸ்க் போடாமல் உங்களை பார்த்தேன்னா ஃபைன் போடுவேன். சரியா? மாஸ்க் போட்டு ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே. ஹாய். என்ன கொஞ்ச நேரம் ஆளே காணோம்? பேஷண்ட் வந்துட்டாங்களா? நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து செக் பண்ண வந்தாங்க. ஆளே இல்லாமல் தனியாக உட்காந்துருந்தாலும் மாஸ்க் போட்டு தான் உட்காரணுமா, இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்களாம். ஆளே இல்லாத டீ கடையில் இனி மாஸ்க் போட்டு தான் டீ ஆற்றணுமோ? வேறு வழியே இல்லை. மொபைலில் சேட் பண்ணும்போது கூட மாஸ்க் போட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தாடா, நீ சொன்ன 4 நம்பர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறா. பார், உன் பொண்டாட்டி வாட்ஸ்அப் தான் இருக்கா. எப்பட்றா சொல்கிற? நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்து அவங்க நம்பரை கிளிக் பண்ணால் அவங்க ஆன்லைனில் இருந்தால் காமிக்கும். அவங்க 2 பேரும் தான் சேட் பண்ணுறாங்கன்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? இந்த பார், இவன் கூட தான் சாட் பண்ணிகிட்டு இருக்கா. நீ சொன்ன பல் டாக்டர் இவன் தான். ஆமாம்,
என் பொண்டாட்டி வேறு ஏதாவது பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்க மாதிரி தான் காட்டும். அதே மாதிரி அவன் வேறு ஏதாவது பார்த்தாலும் அவன் நம்பர் ஆன்லைனில் இருக்க மாதிரி தான் காட்டும். கரெக்டு. அவங்க 2 பேர் நம்பரும் ஒரே நேரத்தில் ஆன்லைனில் காட்டுச்சுன்னா லைவ் சாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டு என்ன பண்ணுறான்னு கேளு. இதோ இப்போ போடுறேன். திடீர்னு என்ன இந்த மனுஷன் கால் பண்றாரு? ஹலோ, என்ன பண்ணுற? துணி துவைச்சிட்டு இருக்கேன். திரும்ப அவங்க கூட வழியாக அனுப்பிச்சிட்டல, ஒழுங்காகவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் உனக்கு அதே நினைப்பு தான். நான் துணி தான் துவைச்சிட்டு இருக்கேன். துணி துவைச்சிட்டு இருக்காளாமே. டேய், ஆன்லைனில் தான் இருக்கா பாடுறா, பொய் சொல்கிறா. இந்த பார், 2 பேரும் ஆஃப்லைன் போயிட்டாங்க. நீ ஃபோன் பண்ண உடனே 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. பாத்தியா, உன் பொண்டாட்டி பொய் சொல்கிறா. குர்ரா. டேய் டேய் டேய், ஐயோ, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டா. டேய் மாப்பிள்ள, என்னடா எப்போ பாரு 2 பேரும் ஆன்லைனில் தான்டா இருக்காங்க. அப்படி என்னத்தை தானே சேட் பண்ணுவாங்க? டேய், வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறது ஒரு தனி கிக்கு மச்சி. அதை அனுபவிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? ஹாய், என்ன திடீர்னு மதியம் வெளியே போயிட்ட? என் அவர் கால் பண்ணாரு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. அவருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்ன? துணி துவைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஆனா நம்பல. நம்ம ஆன்லைன்ல இருக்கிறத பார்த்து கேட்டிருப்பாரோ? சேச்சே, சான்ஸே இல்லை. அவர் ஃபோனில் தான் வாட்ஸ்அப்பே இல்லைன்னு சொன்னியே, எப்படி பார்த்துருப்பாரு? சும்மா போட்டு வாங்குறாரு. இனிமே சேட் பண்றதை குறைச்சிக்கணும். சேட் பண்றது ஒன்றும் தப்பில்லைன்னு என் அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இங்கே இருக்கியா? மச்சி, உன் மொபைல் கொஞ்சம் கூட. இந்தா இப்படி போ. ஆன்லைனில் தான் இருக்கியா? என்னவர் கால் பண்றாரு. ச்சே, ஏன் எடுக்க மாட்டேன்றா? மச்சான், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறாடா. ஆனால் ஆன்லைனில் தான் இருக்கா. பார், நீ ஃபோன் போட்டோன்னா வெளியே போயிட்டான் பார். இவன் ஏன் இன்னும் ஆன்லைன்ல இருக்கா? என்ன இன்னைக்கு அடிக்கடி ஃபோன் பண்றாரு? பாத்தியா 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 பாத்தியா, உன் பொண்டாட்டி ஆன்லைன்ல விட்டு போயிட்டா பாரு. இவ உனக்கு தெரியாம ஏதோ பண்றாடா. நல்லா தெரியுது. ஹலோ, என்ன ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் அப்போ கால் பண்ணேன், இப்போ பண்ணுற? நான் தூங்கிட்டு இருந்தேன்.
இப்போதான் எந்திரிச்சேன். ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன். வை. மச்சான், நீ சொல்றது கரெக்டு தான் மச்சான். அவள் என்னை ஏமாத்திட்டு தாண்டா இருக்கா. என்ன பண்ணுற மாதிரி அவளை? சந்தியா, நீ திருந்தவே மாட்டியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டல்ல? என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னால அவன்கிட்ட வழியாம இருக்க முடியல. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் ஒரு தப்பும் பண்ணலன்னு சொன்னா நீ ஏன் நம்ப மாட்டேன்ற? புருஷன் இருக்கும்போது வேற ஒரு ஆம்பளை கிட்ட வலியறியா? அது உனக்கு தப்பா தெரியல? அதுல என்ன தப்பு? ஃப்ரெண்ட்லியா தானே பழகுற. எனக்கு பிடிக்கல. இப்போ எவ்வளவோ குறைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடுறேன். இப்ப நிறுத்த மாட்டேன். திடீர்னு சொன்னா எப்படி? தப்பா இருந்தா உடனே நிறுத்திருப்பேன். இது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. டைம் பாஸாவும் இருக்கு. உனக்கு பிடிக்காதுன்றதுனால தான் நிறுத்திடுறேன்னு சொல்றேன். கூடிய சீக்கிரம் நிறுத்திடுறேன். என்ன நம்பு. சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? நிறுத்த மாட்டியா? நிறுத்த மாட்டியா? என்ன சொல்லு. இப்பயாச்சும் என் பேச்ச கேட்க மாட்டியா? சொல்லு. என் பேச்ச கேட்க மாட்டியா? சொல்லு. சொல்றீங்கிறல்ல, சொல்லு. நீ கேட்க மாட்டடி. உன்னை திருந்து வைக்கிறேன். யாருடி அவன்? நீ சொல்லாம எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்பான்? நாங்க ஒத்துக்க மாட்டோன்னு தெரியாதா உனக்கு? நீயே மாப்பிள்ளைய பார்த்துப்பியா? மா, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு வாரமா நான் வேலைக்கு போறப்போ என் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். திடீர்னு வந்து லவ் பண்றேன்னு சொன்னான். எனக்கும் பிடிச்சிருந்தது. வீட்ல வந்து பேசுங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருந்தா எவனோ ஒருத்தவன் பின்னாடி சுத்துறான்னு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லுவியா? மா, லவ் பண்ணா என்னம்மா தப்பு? நான் என்ன அவன் கூட ஓடியா போயிட்டேன்? வீட்டுக்கு வந்து பொண்ணு தானே கேட்க சொன்னேன். சும்மா தொடப்பத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அதுக்கு தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். பொம்பளை பிள்ளைங்கள வேலைக்கு அனுப்பாதுன்னு சொன்னா கேட்டியா? ஆமா, எனக்கு தான் ஆசை பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு சோறு தின்னணும்னு. நீ ஒழுங்கா வேலைக்கு போனா நான் ஏன் அனுப்ப போறேன்? 4 நாள் வேலைக்கு போனா 3 நாள் குடிச்சிட்டு வீட்டில் படுத்துக்கிற. அவளுங்க வேலைக்கு போனதால தான் 3 பொண்ணுங்களை கரையேற்ற முடிஞ்சது. போதும்பா, உன்னை ரொம்ப நாள் வீட்டில் வச்சிருக்க கூடாது. இவளை சீக்கிரம் எவன் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடணும். அப்பதான் நிம்மதி. இவ வீட்டில் இருக்கிற வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹாய், என்ன இன்னைக்கு ஈவினிங் வாட்ஸ்அப்பில் ஆளே காணோம்? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, என் அவர் நேரா வேலையை விட்டு வந்தோடனே என் ஃபோன் எடுத்து செக் பண்ணாரு. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டியான்னு கேட்டுக்கிட்டே என்னை அடிச்சுட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு. என்னது, உன்னை அடிச்சாரா? திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? இன்னும் டாஸ் மார்க்கே திறக்கலையே. உன்னவருக்கு பாட்டில் எங்கேருந்து கிடைச்சது? தெரியல. சாரி டியர், என்னால் தான் உன்னவர்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ரியலி சாரி. பரவாயில்ல, தப்பே செய்யாம அடி வாங்குறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. இவ்வளோ நாள் குடிக்காம இருந்ததே பெரிய விஷயம். குடிச்சாதான் அவரால் நிம்மதியாக தூங்க முடியும். நம்மளாலேயும் டிஸ்டர்ப் இல்லாமல் சேட் பண்ண முடியும். சரி, நம்ம சேட் பண்ணுறதை விட்டுருவோமா?
உன்னால் முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், வேற வழி தெரியல. என்னால் முடியாது. இந்த ஒரு வருஷமாக நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? இப்போல்லாம் என்னவளோட நான் சண்டையே போடுறதில்ல. எல்லாமே உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுனால கோவமே வரதில்ல. உங்க கூட சேட் பண்ணும்போது தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். எல்லாமே அவ்வளோதான். இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். டெய்லி என்னதாங்க பார்த்துட்டு இருக்கீங்க? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். மச்சி, இந்த டீ. மச்சான், என்னடா? உன் மொபைல் கொஞ்சம் கூட. எதுக்கு இப்போ திடீர்னு இந்த மொபைல் கொடுக்குற? எல்லாம் காரணமாக தான். உன் ஃபோன் எடு. ஆமாம், நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குனேன்? ஒரு 9 தூங்கிட்டேன் மச்சான். நேற்று நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் ஆன்லைனில் இருந்தாங்க. ஐயோ, நைட்டில் கூட சாட் பண்ணுவாங்களா? பெரும்பாலும் எல்லாருமே நைட்டில் தான் சாட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். டேய், இத்தனை நாளாக நான் சரக்கு அடிச்சு தூங்கினால இதை கவனிக்காமல் விட்டுமாப்ல. நீ சரக்கு அடிச்சிட்டு தூங்குறது தான் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸே. நீ பேசிக் மாடல் ஃபோன் யூஸ் பண்ணுறதால உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு எப்போ பாரு ஆன்லைன்லேயே இருக்காங்க. இந்த ஃபோனை பார்த்ததும் இனிமே ஆன்லைனில் இருந்தால் கண்டுபிடிச்சிடுவேன்னு உனக்கு பயந்து உன் பொண்டாட்டி சாட் பண்ணுறதே விட்டுருவா. இப்போ தெரியுதா நான் ஏன் இந்த ஃபோன் உனக்கு தரேன்னு? இந்த உன் பொண்டாட்டியே ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வைப்பான்னு நான் சொல்லலை, ஆனால் இதுக்காக தான் வாங்க வைப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடா. என்ன எப்போ பாரு இவ ஆன்லைன்லேயே இருக்கா? இவளுக்கு என்ன பண்ணுறேன் பாரு. என்ன புதுசா டச் ஃபோன்லாம் வச்சிருக்காரு? பார்க்கலாம்டா நீ எவ்வளோ தான் ஆன்லைனில் இருக்கன்னு. இப்போ தான் வெளியே போறியா? அப்பா, ஹாய். ஹாய். என்ன பிரச்சனை? நேற்று நைட்டு ஃபுல்லாக ஆன்லைனே வர காணோம். என்னவர் புது மொபைல் வாங்கியிருக்காரு. வேலையிலேருந்து வந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் மொபைலையே பார்த்துட்டு இருந்தாரு. என்னால் என் மொபைலை தொடவே முடியல. ஆன்லைன்லேயும் வாங்க முடியாது, ஷோரூம் எல்லாம் மூடி கிடக்கு. எப்படி வாங்கினாரு? பழைய மொபைல் தான், ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்டயாவது வாங்கியிருப்பாரு. என்கிட்ட எதுவும் சொல்லலை. நம்ம மேலே சந்தேகம் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல. 1 ஹவர் கடைசி வரையும் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாரோ? பார்க்கலாம், நம்ம தப்பு செஞ்சாதானே பயப்படணும். அவர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இனி லைவ் சாட் பண்ண வேண்டாம். நான் முதல்ல இமேஜ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிடுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதெல்லாம் நான் பார்த்துட்டு பதில் அனுப்புகிறேன். ஓகேவா? ச்சே, எவ்வளோ டீசெண்டாக சேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி திருட்டுத்தனமாக சேட் பண்ணுற மாதிரி நம்ம நிலைமை போயிடுச்சே. சரி, அப்போ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஐயோ,
அவசரப்பட்டு அப்படி தப்பான முடிவுலாம் எதுவும் எடுத்துறாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், காமெடி பண்றீங்க? ஹேய், சீரியஸாக தான் சொல்கிறேன். நேற்று ஒரு நாள் சேட் பண்ணாதனால தூங்க முடியாமல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன்னு ஒன்று தெரியுமா? விட்டுலான்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். நான் கூட தான் தூங்க முடியாம கஷ்டப்பட்டேன். என் அவர் என் பக்கமே திரும்பி படுத்திருந்ததுனால ஃபோன் எடுக்கவே பயமா இருந்துச்சு. நம்ம தப்பே பண்ணலனாலும் என் அவருக்கு தப்பா படுதே. ஆனா இப்படி சேட் பண்றதும் கொஞ்சம் த்ரில்லா தான் இருக்குல்ல? இவ்வளோ நாள் ஜாலியாக சேட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ த்ரில்லாக சேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஐயோ, குழந்தை எழுந்துருச்சு. ச்சே, என்னடா இப்படி ஆயிடுச்சு. ஹே, உனக்கு தான் சமைக்கவே வரலையே. அம்மாவை சமைக்க விடனா ஏன் அடம் பிடிக்கிற? உன் சமையலே பிடிக்கல. எனக்கு கூட தான் உங்கள் அம்மாவை சுத்தமாக பிடிக்கல. நம்ம தனி கொடுத்தன போயிடலான்னு எவ்வளோ நல்லா கூப்பிட்டுட்டு இருக்கேன். உங்கள் அம்மா விட்டுட்டு எதுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற? அப்போ வேணும் தான் நீ கேவலமாக சமைக்கிற. எனக்கு இப்படி தான் சமைக்க தெரியும். தனி கொடுத்தனவா, எப்படியாவது சமையலை கற்றுக்கிட்டு உனக்கு எப்படி சமைச்சு போகிறேன்னு மட்டும் பார். அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ எவ்வளோ கேவலமாக வேணா சமைச்சு போடு, எங்கள் அம்மாவுக்காக எதையும் நான் தாங்கிப்பேன். ஏன் தான் இந்த மனுஷன் இப்படி இருக்காரோ? உங்கள் அம்மாவை எவ்வளோ நாளைக்கு தான் தாங்குறீங்கன்னு பார்க்கலாம். என்னடா ஃபோன் கடிச்ச உடனே தனியாக வந்து உக்காந்துட்டியா? மச்சான், 2 பேரும் ஆன்லைனில் தான் இருக்காங்களா? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. என் பொண்டாட்டி ஆன்லைன் இருந்தா அவன் இருக்க மாட்டான், அவன் ஆன்லைன் வந்தா என் பொண்டாட்டி வெளியே போயிடுறா. ஒன்றுமே புரியல மச்சி. இரு. உன் பொண்டாட்டி செம்ம டேலண்ட்ரா. லைவாக சாட் பண்ணால் நீ கண்டுபிடிச்சிடுவேன்னு விட்டு விட்டு சாட் பண்ணுறாங்க. ஒன்றும் புரியலையே. இப்போ உன் பொண்டாட்டி ஆன்லைனில் இருக்கலாம் பாரு. நான் டாக்டர் நம்பரை பார்க்குறேன் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஒய்ஃப் ஆன்லைனில் இருந்தாளா? அவன் அனுப்புனதெல்லாம் இப்போ டாக்டர் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு பதில் அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்துடுவான் பாரு. இப்போ உள்ள வருவா பாரு. எப்படி சொல்லலை? இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. டேய், என்ன பண்ற? ஹலோ, பல் டாக்டர் பரமேஷா? ஆமாம், நீங்கள்? உனக்கு வேறு வேலை இல்லையா? எப்போ பாரு வாட்ஸ்அப்லேயே இருக்கிற. பேஷண்ட் யாரும் வரலனா உன் பல்ல நீயே பிடிக்க வேண்டியதானே? ஏய் ஹலோ, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நீ சதா ஒரு பொண்ணுக்கிட்ட வழிஞ்சிட்ருக்கியே, அவளுக்கு ரொம்ப வேண்டியவன். ஓ, சந்தியா ஹஸ்பண்டா? சார், நீங்கள் கோவப்படுற அளவுக்கு எங்களுக்குள்ள எந்த தப்பான உறவும் இல்லை. ஃப்ரெண்ட்லியாக தான் சார் பழகுறோம். சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு. அப்போ நீ பொறுக்கியா? சார், ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எவ கடைப்பா நனைஞ்சிட்டு இருக்கியா? சார், நீ முதல்ல அட்ரஸ் சொல்கிறா. நீ எங்கே கிளினிக் வச்சிருக்க? சார், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. நாங்கள் டீசெண்டாக தான். என்ன டீசென்ட்டு? இன்னொரு முறை சந்தியா லைஃப்பில் வந்த வீடு தேடி வந்து விட்டுவேன். சரி தான், பார்க்கலாம் ஐயா. டேய், எதுக்குடா அவங்ககிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்க? என் பொண்டாட்டி அடக்க துப்பு இல்லாமல் அவன்கிட்ட கெஞ்சது கேவலம். இவளை தட்டுற தட்டில் அவன் அடங்கணும். நீ பாரு. இவன் என்ன பண்ண போகிறான்?
திடீர்னு எங்க இந்த மனுஷன் கூட்டிட்டு போறாரு? வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. இல்லை இருக்கட்டும். வாங்க உள்ள உட்காருங்க. பரவாயில்லம்மா. தண்ணி குடிங்க மாப்பிள்ள. என்னாச்சு? எனக்கு தெரியலையேம்மா. உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணாளா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. என்ன திடீர்னு இவ்வளவு நாள் கழிச்சு இப்படி ஒரு சந்தேகம்? இப்போ தான் கேள்விப்பட்டேன். உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. சுத்த பொய். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ எவனையும் லவ் பண்ணல. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. யாரோ இல்லத்த, உங்கள் பெரிய மாப்பிள்ள தான் சொன்னார். ம்? அதனால தான் அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்த்து ஏன் தலையில் கட்டி வச்சிங்களா? இவ வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் ஒருத்தன் இவ பின்னாடி சுத்திட்டு இருந்தான். வீட்டில் வந்து பொண்ணை கேட்டான். வேற ஜாதின்றதுனால நாங்கள் ஒத்துக்கல. அதனால இப்ப என்ன பிரச்சனை? நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவ என் கூட ஃபோனில் வளைஞ்சிட்டு இருக்கா. ம். யாருன்னு கேட்டா உங்கள் சொந்தக்காரன்னு சொல்கிறா. எனக்கு பிடிக்கல. விட்டுருன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. கோவத்தில் அடிச்சு கூட பார்த்துட்டேன். பேசுறதுலன்னு போய் சொல்லிட்டு அவன் கூட வளைஞ்சிட்டு தான் இருக்கா. இவ வேற ஏதோ தப்பு பண்ணுறான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. என்னடி இதெல்லாம்? மா, நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. இவர் தான் சும்மா தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு. நானா சந்தேகப்படுறேன்? நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் நீ சந்தேகப்பட போறேன்? நீ ஒழுங்கா நானே சந்தேகப்படுறேன். நானே சந்தேகப்பட மாப்பிள்ள போறேன். அடிக்காதீங்க, நீ விடுங்க. ஒழுங்கா இருந்தா நான் ஏன் உன்னை சந்தேகப்பட போறேன்? போனை பிடுங்கி வைக்கிறது தானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஃபோனை பிடிங்கி வச்சா மட்டும் திருந்திடுவாளா? இவன் மனசுல இருந்து அவனை எப்படி பிடுங்கிறது பாருங்க. இவளால நிம்மதியா என்னால் வேலை கூட பார்க்க முடியல. கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். புத்திமதி சொல்லி கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. என்னால் தான் அவளை திருத்த முடியல. நீங்களா திருத்தி அனுப்புங்க. நான் வரேன். என்னம்மா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? அதை இவளையே கேளுங்க. அப்படி என்ன தாண்டி பண்ணிட்டு வந்த சந்தியா? ஒன்றும் இல்லாத விஷயத்த சும்மா பேசி பேசி அம்மா கிட்ட ஊதி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த அம்மாவும் அடவு கட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுடி ஒன்றும் இல்லாத விஷயம்? அவர் வேலைக்கு போயிட்ட பிறகு நீ அவங்ககிட்டயே வழியிறது சின்ன விஷயமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னடி சந்தியா? ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டுக்கா. போர் அடிக்கும் போது அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவேன். என் வீட்டுக்காரரோட சொந்தக்காரர் தான். பாண்டிச்சேரியில் பல் டாக்டராக இருக்காரு. அவர் காமெடியாக பேசுவார். நானும் கிண்டலாக பதில் சொல்லுவேன். அதை இவர் தப்பாக புரிஞ்சுட்டு என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. தப்பா புரிஞ்சுக்கிட்டா? நைட்டு பூரா அவன் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கியாமே. உன் புருஷன் சொன்னதுக்கப்புறம் நான் கூட செக் பண்ணி பார்த்தேன். நீ எப்போ பாரு வாட்ஸ்அப்லேயே தான் இருக்கிற. என் வாட்ஸ்அப் பார்க்கறது அவ்வளோ பெரிய தப்பா மாமா? அதை பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லையா? தப்பு தான். ஆனால் புருஷன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் கூட வழியிறது தப்பு. ஒரு குடும்பத்து பொண்ணு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா. நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. என்னை இப்படிலாம் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா? ம், என்னடி பேசுறா இவ? அவ தப்பா மறைக்கிறதுக்கு என்ன எதுக்கு இழுக்கிறா? குல்லா, இதெல்லாம் உனக்கு தேவையா? எல்லாத்துலேயும் மூக்கு நடிச்சுக்கின்னு ஏன் சின்னது கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு இருக்க? நாங்கள் இதை டீல் பண்ணிக்கிறோம். நீ ஒழுங்கா வேலைக்கு போகிற வழியை பாரு. என்னத்த இவளும் இப்படி பேசுறா? மச்சினியை கண்டிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? நான் அவளை எதுவுமே கேட்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களால தான் ஒன்றும் இல்லாத விஷயம் பெருசாயிடுச்சு. உங்க பொண்ணு தப்பு பண்ணியிருக்கிறா. அவளை எதுவும் கேட்காம எல்லாத்துக்கும் நான் தான் காரணன்றீங்க. நீங்க தான் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவ புருஷகிட்ட சொல்லி உசுப்பேத்திட்டீங்க. ஆ? அவ லவ் பண்ணதை நீங்க பாத்தீங்களா? ஆமா, அதனால தான் அவளை வேலையை விட்டு நிறுத்தி அவசர அவசரமா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இல்லைனா இவ அவன் கூட கண்டிப்பா ஓடி தான் போயிருப்பா. அப்பேற்பட்ட கேரக்டர் தான் இவ. மாமா,
அனாவசியமா வார்த்தையை விடாதீங்க. அப்புறம் உங்க மேல இருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் கெடுத்துக்காதீங்க. உன் மரியாதை யாரு இங்க கேட்டா? முதல்ல உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாம இருக்க பாரு. ஐயா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். முதல்ல நீ வேலைக்கு கிளம்பி போ. இதை நாங்க பாத்துக்கிறோம். நீ அவளை கண்டிச்ச அழகு போதும். போ, முதல்ல இடத்த காலி பண்ணு. போ. மொத்த குடும்பமா சேர்ந்து என்ன கேவலப்படுத்துறீங்களா? அவ புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு எவனையும் வச்சிட்டு இருக்கிறா. அவளை எதுவும் கேட்காம என்ன அசிங்கப்படுத்துறீங்க? இனி விட மாட்டேன், அவளையும் விட மாட்டேன். என்ன பண்றான் பாரு. இனிமேதான் இந்த மாமாவோட ஆட்டத்தை எல்லாரும் பார்க்க போறீங்க. நீ திருந்தவே மாட்டியா? அப்படி நான் என்ன தப்பு பண்ண இப்போ திருந்துறதுக்கு? உங்க வீட்டுக்காருக்கு தான் வாட்ஸ்அப் பார்த்தா பிடிக்கலையே, அதை விட்டு தொலை வேண்டியதானே? எனக்கு கூட தான் அந்த மனுஷனை பிடிக்கல. என்னோட விருப்பத்தை கேட்காம கட்டி வச்சிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வாழல. எனக்கு பொருத்தமான பையனை பார்த்து கட்டி வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சாட் பண்றதை தவிர வேற நான் எந்த தப்புமே பண்ணல. அது ஒண்ணுதான் இப்போ எனக்கு இருக்கிற பெரிய ரிலாக்ஸேஷனே. இந்த வீட்ல பொண்ணா பிறந்தது தான் என் தப்பே. அவருக்கு பிடிக்காதுங்கிறதுனால தான் இப்போ நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதையும் விட்டுடுறேன். என்னடி இப்படி பேசுறா? அவ பேசுறதெல்லாம் கரெக்ட் தாமா. எங்க கிட்ட மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டா கல்யாணம் பண்ணி வச்சிங்க. உங்க இஷ்டத்துக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. நாங்களும் பெத்தவங்க நல்லது தானே செஞ்சீங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம். அதுதான் இப்ப இங்க வந்து நிக்குது. சந்தியா, எனக்காக இதை விட்டுட. இல்ல, எனக்கு புரியல. என்னக்கா நீ கூட இப்படி பேசுற? வாட்ஸ்அப் பாக்குறது அவ்வளோ பெரிய தப்பா? நீ கூட தான் நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபேஸ்புக்ல இருக்க, வாட்ஸ்அப் பாக்குற. அது தப்புனா நீயும் விட்டுற வேண்டியதானே? இதுக்கா உங்களை படிக்க வச்சது? அப்படி என்னமா நீ படிக்க வச்சிட்ட? 10வது தானே படிக்க வச்ச. அங்கங்க கடமைன்னு டாக்டர் இன்ஜினியர்னு படிக்க வச்சுட்டு அவங்களே சும்மா இருக்காங்க. என்னமோ பெருசா பேச வந்துட்ட. உங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. என்னோட புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்டயே நான் புரிய வச்சுக்கிறேன். இதை இத்தோட விட்டு தொலைங்க. இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். சார், அவன் பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணுறதால வாட்ஸ்அப்பை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு அவன் பொண்டாட்டி எப்பப்பார் அந்த பல் டாக்டரோட வாட்ஸ்அப்பில் வஞ்சிட்டு இருந்தா சார். அதை நான் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் அவங்க ஆன்லைனில் இருக்கிறத பார்த்தா இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான் சார். அவனால் வேலையே செய்ய முடியாது சார். அவன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் சார். அவள் ஃபோன் பார்க்கல, துணி துவைக்கிறேன், டிவி பார்க்குறேன் அப்படின்னு போய் சொல்லுவா சார். துடிச்சு போயிடுவான் சார். அவங்க 2 பேரும் சேட் பண்ணது நீ எப்படியா கண்டுபிடிச்ச? அவங்க 2 பேர் நம்பரும் ஆன்லைனில் இருந்தால் சேட் பண்ணுறதா அர்த்தமா? நீ தான் இல்லாத பொல்லாத சொல்லி உன் ஃப்ரெண்டை கொலகாரனை மாற்றிருக்க. சார், என் ஃப்ரெண்டு கொலை பண்ணியிருக்க மாட்டான் சார். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். பொண்டாட்டி மேலே உயிரே வச்சுட்டு இருந்தான் சார். அவள் தான் அவனை சரியாக புரிஞ்சுக்காம போயிட்டா சார். இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ஒழுங்காக வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கான் சார். சரியா, நீ எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும், புரியுதா? சரிங்க சார், வரேன். அம்மா, அதையே நினைச்சிட்டு இருக்காதம்மா. போனவ போயிட்டா, ஆவர வேலையை பார்க்கலாம்மா. எனக்கு உன் புருஷன் மேலதாம்மா சந்தேகமா இருக்கு. அவன் தான் சந்தியாவை அடிச்சு போட்டுட்டு இருப்பான்னு தோணுது. அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லைம்மா. வெறும் வெத்து வேட்டு. இல்லைம்மா, உன் புருஷனுக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தியாவை பிடிக்கல. அவ புருஷன்கிட்ட தப்பாக சொன்னதே உன் புருஷன்தான். அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு காரணமே உன் புருஷன்தாம்மா. என்ன பண்ணுறேன்னு மிரட்டிட்டு போனார்ல, அதுக்கப்புறம் தானே இப்படி ஆயிடுச்சு. போலீஸில் சொல்லி 2 தட்டு தட்டினா உண்மையை ஒத்துப்பாருமா. ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் வருவாளா?
அவள் வருவாளே. ம்? இந்த பாட்டை நீ பாடலாமா? என்னடி இது அநியாயம்? இந்த வீட்ல ஒரு பாட்டு பாட கூட எனக்கு உரிமை இல்லையா? இப்படியெல்லாம் உன்கிட்ட கேட்கக்கூடாது. இரு வரேன். ம்? எங்க போறா இவா? ஆ? எங்க போயிட்டாரு இந்த மனுஷன்? உண்மையை ஒத்துக்கோ. நீ தானே அவளை கொன்ன? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்கிட்டயே வந்துட்டீங்களா? என்ன தைரியம்டி உங்களுக்கு? பொண்ணை ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்க துப்பு இல்ல, என் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொலைக்காரன் ஆக்கலான்னு பாக்குறீங்களா? அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நானே போய் சரண்டர் ஆயிடுவேன். அவ்வளவு தைரியமான ஆம்பளையா இருந்தா வெளியே வந்து பேசியா? ஏய் 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 அடிக்காதடி 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 ஏய் வாயா? ஏய் ஏய். என்னம்மா சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டே இருக்கீங்க? சாரை பார்க்கணும். ஐயா சொல்றது கேட்காம உள்ள வந்துட்டாங்க ஐயா. சரி சரி போயா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க ஐயா. என்னம்மா? சார், இதுல எல்லாம் என் புருஷனோட கைரேகை இருக்கு சார். என் தங்கச்சி உடம்புல இருக்க கைரேகையோட செக் பண்ணி பாருங்க சார். ம் ம் ம். உன் புருஷனையும் இந்த மாதிரி ஒரு மூட்டையில் கட்டி தூக்கிட்டு வர வேண்டியதானம்மா? விசாரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல? சார், அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு பயப்படுறாரு சார். கைரேகை ஒத்து போச்சுன்னா சொல்லுங்க சார். அவரையும் ஒரு மூட்டை கட்டி கொண்டு வந்துடுறேன். நான் விசாரிச்சு சொல்கிறேன், போயிட்டு வாங்க. சரிங்க வரேன் சார். சார். சரிங்கம்மா. அந்த ப்ரெக்னென்ட் லேடி மர்டர் கேஸில் அவ ம். புருஷனோட ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது ம்ஹும். பாடியில் இருக்க கைரேகையோட ஒத்து போகலையே. அந்த பொண்ணோட செல்ஃபோனை ஆன் பண்ணி பார்த்ததுல ஒரு நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்குதுய்யா. ம் ம் பிளாக்கை அன்பிளாக் ம். பண்ணி ரெக்கவரி பண்ணி பார்த்தப்போ ரொம்ப நாளாக அந்த பொண்ணுக்கு எவனோ ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருக்கான்யா. ம்ஹும். நம்பரை பிளாக் பண்ணால் கொன்னுடன்னு கூட மிரட்டியிருக்கான்யா. ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாண்டிச்சேரியில் பல் டாக்டரா இருக்கான்யா. ம். யோ வண்டி ரெடி பண்ணியா? சரிங்கய்யா. பாண்டிச்சேரி போய் அவனை அள்ளி போட்டு வந்துடுவான். நம்ம பாணியில் தூக்குங்கய்யா. விசாரிக்கலாம் அவனை. சரிங்கய்யா. சார், இந்த பல் டாக்டர் பரமேஷ் கிளினிக் எங்கே சார் இருக்கு? அவன் மட்டும் கிடைக்கட்டும். ரொம்ப நேரமாக கால் பண்ணுறேன், எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? காய்கறி வாங்க மார்க்கெட் போயிருந்தேன். செல்லை எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதானே? எடுத்துட்டு தான் போயிருந்தேன். மார்க்கெட்டில் இந்த டப்பாஸ் எல்லாம் எடுத்து பேச அசிங்கமாக இருந்துச்சு, அதான் அட்டன் பண்ணல. சின்ன சின்ன பசங்களாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு எப்படி கலக்குறாங்க தெரியுமா? அவங்க முன்னாடி இந்த ஃபோன் எடுத்து எப்படி பேச முடியும்? டச் ஃபோன் வாங்கி கூடன்னு கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே கேட்டுட்ருக்கேன். ஐஃபோன் நான் கேட்டேன். சரி சரி, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத. பிளம்பர் இப்போ வரதா கால் பண்ணியிருந்தான். நீ ஃபோன் அட்டன் பண்ணாதனால ஈவினிங் வர சொல்லியிருக்கேன். சரி. மச்சி, 5000 டச் ஃபோன் கிடைக்குமா? பழைய ஃபோனா? ஏன் புது மொபைல் கிடைக்காதா? வாழ்க்கையில் முத ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிற, நல்ல ஃபோனாக வாங்கிக்க. மச்சி, ம். மொபைல் எனக்கு இல்லை, என் ஒய்ஃபுக்கு. ஓஹோ, கதை அப்படி போதா? மொபைல் வாங்கி கொடுத்தா பொம்பளை பசங்க கெட்டுருவாங்கன்னு அவங்க அப்பா அம்மா மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ம். அது தெரியாமல் நான் அவளுக்கு பேசிக் மொபைல் வாங்கி கொடுத்தேன்டா. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா மச்சி. வாங்குறத வாங்குற, 2 புதுசாக வாங்கிக்க. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியுமே, பேசுறதுக்கு எனக்கு இந்த ஃபோன் போதும். நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல. ம். உன் பொண்டாட்டியே உன்னை ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வைக்க போகிறா பாரு. பார்க்கலாம்.
எனக்கு என்ன வேணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஸ்மார்ட் ஃபோனோட அருமை உனக்கு இப்போ தெரியாது. காலம் புரிய வைக்கும். அப்போ நீயே என்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுன்னு வந்து கெஞ்சிரா இல்லையா பார். அங்கே பார், நிம்மதியாக சாப்பிட கூட முடியாமல் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது தான் நான் ஸ்மார்ட் ஃபோனே வெறுக்கிறேன். முன்னெல்லாம் பஸ்லேயே ட்ரெயின்லேயே போகும்போது பக்கத்தில் பேசி நட்பு வளர்த்துப்போம். ஆனால் இப்போது சீட்டில் உட்காந்ததும் ஃபோன் எடுத்துக்கிறோம். சீட் கிடைக்கலனா கூட நின்றுக்கிட்டே மொபைல் பார்க்குறோம். பக்கத்தில் யார் இருக்காங்க, சொந்தக்காரங்களா, ஃப்ரெண்ட்ஸா, யாரையும் பார்க்கறதில்ல. எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மனுஷனோட வாழ்க்கையில் நுழைஞ்சதோ அப்போவே மனுஷங்க தனித்தனி தீவு மாதிரி ஆகிட்டாங்க. ஐயா சாமி, தாங்க முடியலடா, தெரியாமல் சொல்லிட்டேன்டா. ஏய், ஒரு நிமிஷம். நம்ம திருமண நாளுக்கு என் அன்பான பரிசு. ரெண்டு வருஷமா கேட்டுட்டு இருந்தேன். இப்போதான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க மனசு வந்துச்சா? ஏய், அதான் வாங்கி கொடுத்துட்டேன்ல. இப்போவாது வாங்கி கொடுத்தீங்களே. ஏய், இதெல்லாம் வந்து பார்த்துக்கூடாதா? இருங்க, கொஞ்ச நேரத்துல எங்க அக்காங்கெல்லாம் விஷ் பண்ணுவாங்க. புது போனா இருந்தா கெத்தா அட்டென்ட் பண்ணலாம்ல. ஹலோ அக்கா. திருமண வாழ்த்துக்கள் சந்தி. தேங்க்யூக்கா. அப்புறம் இப்பதான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியா? வீட்டுக்கு போவோம்க்கா. இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கிஃப்டா கொடுத்துருக்காரு. ஓ, இப்போ அதுல இருந்து தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். சூப்பர். இனி நீங்க ஃபோன் பண்ணி விஷ் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்லயே நீங்க விஷ் பண்ணிடுங்க. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுத்துறாரே. அதனால தான் அவரை விட்டு கொடுக்காம பேசுறியா? கொஞ்ச நாள் புது ஃபோன்லேயே மூழ்கி இருப்ப. சரி சரி, என்ஜாய் பண்ணு. முடிஞ்சா வீட்டுக்கு வந்துட்டு போ. சரிக்கா. எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன். வரேன், இருங்க. வரேன் வரேன் வரேன். எனக்கு பிடிக்காதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை சொல்கிற? நேற்று ஃபுல்லாக மொபைலே கெதின்னு கிடந்தா. என்ன புது மொபைலில் கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். போர் அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அவளை பார்த்தா அப்படி தெரியல. சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துடா போல. ஆனால் மொபைல் இல்லாமல் இருக்க மாட்டேன்றா. ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நகை வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போ கூட இவ்வளோ சந்தோஷப்படுறது இல்லைடா. கொடுத்து வச்சோண்டா. அட ஏன்டா நீ வேற. ஐயோ, பால். யாரா இவன்? இந்த மாதிரி ஒரு ஆளை தானே நம்ம எதிர்பார்த்தோம். சும்மா லைக்க போடுவோம். ஆ, யார்ரா இவ? நம்ம போஸ்ட்லாம் லைக் கொடுத்துட்ருக்கா. ஓ, ஆவடியில் இருக்கியா? பரவாயில்லையே, ப்ரொஃபைல்லாம் லாக் பண்ணாமல் பப்ளிக்கில் வச்சுருக்கா. கல்யாணம் ஆயிடுச்சோ, அதான். சரி, ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்து பார்ப்போம். உடனே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டியா? அதுக்குள்ள அக்செப்ட் பண்ணிடுவேனா? நான் ஃபோட்டோ போட்டோன்னே அதை பார்த்துடுற.
லைக்லாம் பண்ணுற, ஆனால் ரெக்வஸ்ட் மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்ற? என்ன குழந்தை ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்க? உன் குழந்தை ஃபோட்டோவா இல்லை நீ குழந்தையா இருக்கிறப்போ எடுத்த ஃபோட்டோவா? பார்க்கலாம். நீ எவ்வளோதான் போஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நீ எவ்வளோ வேணாலும் போஸ்ட் பண்ணு, ஆனால் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேனே. ஓஹோ, நாளைக்கு பர்த்டேவா உனக்கு? இன்னைக்கு என்ன எந்த போஸ்ட்டையும் போட காணும்? அதுக்குள்ளே ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டியா? யார்கிட்ட? ஹாய், ஐ எம் பரமேஷ். பாண்டிச்சேரியில் டென்டல் கிளினிக் வச்சுருக்கேன். ஒரு வாரமாக என்னோடய போஸ்ட்டுக்கு லைக் மட்டும் போடுறீங்க, ஆனால் ரெக்வஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அதனால தான் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கேன். உங்களுக்கு என் உள்ளம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தியா, லஞ்ச் ரெடியா? தோ வந்துட்டேங்க. இந்தாங்க. எப்பவும் லேட்டு தானா? சரி வரேன். என்னை ஒரு வாரமாய் உறங்க விடாமல் செய்த உக்கிர தேவதைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தியா, தோ வரேங்க. சொல்லுங்க. சொல்ல மறந்துட்டேன். சாயந்தரம் வர லேட் ஆகும். கொஞ்சம் பைக்கை மட்டும் எடுத்துக்கூட. சரி, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரம். பாப்பா பார்த்துக்கண்ணா. என் பதிவுகளுக்கு மெட்டமைத்த சந்தியா ராகத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தியா, சாயந்தரம் ரெடியாரு. சினிமாக்கு போகலாம். பாய், டாட்டா. முகநூலில் அலைக்கழித்த தாரகைக்கு வாட்ஸ்அப்பில் எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்புடன் பரமேஷ். ச்சே, கல்யாணம் ஆகி 3 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நம்ம பர்த்டேவை மறந்துட்டாரே. இப்பதான் பார்க்குறியோ? என்னது இது? சும்மா. என்னது இது? பார்த்தா தெரியல, ஒர்க் அவுட். இப்போ என்ன புதுசா? இதெல்லாம் தேவையா? அஃப்கோர்ஸ், கல்யாணம் ஆனால் நீங்கள் தான் எல்லாத்தையும் விட்டுருவீங்க. எல்லாத்தையும்னா? எல்லாத்தையும் தான். ஆனால் நாங்கள் எப்போவும் எதையும் விட மாட்டோம். ஓஹோ, அப்படியா? எவ்வளோ நாள் தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஒரு ஊரே இருக்கு. ஸ்டேட்டஸில் நீங்கள் போட்டிருக்க வீடியோ சூப்பர். உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் யூகேஜி படிக்கிறா. அப்புறம் என் மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் 4 வயசாக இருக்கும்போதே அப்பா தவறிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சாங்க. பல் டாக்டர்னு சொன்னீங்க? பல் டாக்டரும் டாக்டர் தான். அப்புறம் உங்கள் ஃபேமிலி பற்றி? பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் 10வது தான் படிச்சிருக்கேன். என் நவர் ஒரு கம்பெனியில் ஃபிட்டராக வேலை செஞ்சிட்ருக்காரு. 1 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, பேரு கிருத்திகா. அவ்வளோதான். உங்கள் பொண்ணு உங்களை மாதிரியே க்யூட்டாக இருக்கா. வீடியோவில் ஒரு கும்பலே இருக்கீங்களே, அவங்களாம் யாரு? எனக்கு 3 அக்கா, நான் தான் கடைக்குட்டி.
பையன் பொறுப்பான்னு ஆசைப்பட்டு எங்க அம்மா 4 பொண்ணா பெத்துக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம், பேஷண்ட் வராங்க, அப்புறம் பேசலாம். ஹாய், குட் நைட். ஹாய், வெல்கம். இன்று ஒரு தகவல் சொல்லவா? அதுக்குள்ள புத்திமதியா? இல்லை, ஜாலியாக தான். பொதுவாக மார்னிங்கில் தான் குட் மார்னிங் சொல்லணும்னு இல்லை, ஈவினிங் முதல்ல மீட் பண்ணும்போதும் குட் மார்னிங் சொல்லலாம், தப்பில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஈவினிங்ல மீட் பண்ணும்போது குட் ஈவினிங் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் நைட்டு பேச ஆரம்பிக்கும் போது குட் நைட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்? குட் நைட் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த குட் நைட்டுக்கு மரியாதையே இல்லை. இது வெள்ளைக்கார கற்றுக் கொடுத்தது. சி, அந்த ஃபோனில் அப்படி என்னதான் இருக்குமோ? உண்மையோ பொய்யோ, ஆனா மேட்டர் சூப்பரா இருக்கு. சரி, இப்போ நான் பேசணுமா இல்ல தூங்கணுமா? டென்ஷன் ஆகிற பாத்தியா? நான் ஜாலியாக தானே சொன்னேன். நானும் ஜாலியா தான் சொன்னேன். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் பல்ல புடுங்குனீங்க? ஓ, பெரிய புடிங்கான்னு கேட்குற மாதிரி இருக்கு. பல்லு புடுங்குற வேலை தானே செய்றீங்க, அதான் அப்படி கேட்டேன். கஷ்டமா இருந்தா வேற எப்படி கேட்கணும்னு சொல்லுங்க. நீங்கள் ஒரு அணி புடுங்க வேணாம், நீங்கள் எப்படி கேட்கணும்னு தோணுதோ அப்படி கேளு. டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? மணி 11 ஆயிடுச்சு. எனக்கு தூக்கம் வரல. கடைசியில் உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நேற்று உன்னோட கதையை சொல்லாமல் நீ பாட்டு குட் நைட் சொல்லிட்ட, எனக்கு தூக்கமே வரல. சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. ஆனா கிடைச்சத ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்டேன். அதுல என்னவரும் என் பொண்ணும் எனக்கு முக்கியம். அப்புறம் எனக்கு பையனா ரொம்ப பிடிக்கும், ஆனா பொண்ணா பிறந்துருச்சு. கவலைப்படாத, உன் நல்ல மனசு கண்டிப்பாக அடுத்து பையன்தான் பிறப்பான். அதுக்கெல்லாம் இப்போ சான்ஸே இல்லை. நாங்க இருக்கிற வசதிக்கு இந்த ஒரு பொண்ணையே நல்லா வளர்த்து படிக்க வச்சா போதும்னு இருக்கும். இந்த வயசுலயே என் வயசுக்கு மீறி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனா இதையெல்லாம் யார்கிட்டயும் இப்போ வரைக்கும் சொன்னதே இல்லை. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாத்தையும் இப்பவே மறந்துருங்க, இல்லனா என் மேல ஒரு பரிதாபத்தோடயே பழகுவீங்க. என் மேல பரிதாபப்பட்டா எனக்கு பிடிக்காது. ச்சே, உண்மையாகவே செம்ம இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் நீ. நாம் இன்னையோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 1 month ஆகுது. சூப்பர். அதுக்குள்ள 1 மாசம் ஆயிடுச்சா நம்ம பழக ஆரம்பிச்சு? ம், இனிமே ஒரு மாதமும் உன் பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். என்ன சந்தியா, ரொம்ப நேரமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதான். இந்தா டீயாவது குடி. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் எனக்கு யாருமே இப்படிலாம் வாழ்த்துனதில்லை. பல் டாக்டர் ஆன நீங்கள் என் பர்த்டேவை கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அப்போ என்ன டாக்டராகவே ஏற்றுக்க மாட்டியா? பல் டாக்டரும் ஒரு டாக்டர் தான், தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் பெரிய ஆள். பல் டாக்டர், மாட்டு டாக்டர்லாம் கொஞ்சம் கம்மின்னு மனசில் பதிஞ்சிருச்சு. நான் கூட எம்பிபிஎஸ் படிச்சிருக்க வேண்டியதுதான். கட் ஆஃபில் 1 மார்க் குறைஞ்சனால இப்போது டென்டல் டாக்டராக ஆயிட்டேன். நல்ல வேலை, 2 மார்க் குறைஞ்சிருந்தா மாட்டு டாக்டர் ஆயிருப்பீங்களோ? ஹேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். சும்மா ஜாலிக்காக தான். டேக் இட் ஈஸி பல் டாக்டர். என்னடி சந்தியா, எப்ப பார் மொபைல் பார்த்துட்டே இருக்க, போர் அடிக்கலையா? போர் அடிக்கிறதுனால தான்க்கா ஃபோனே பார்க்குறேன். நீ வேலையை பாரு. ஐயோ, இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் 1 ஹவருக்கு அனுப்புனியா? என்ன சொன்னார்? என் அவர் ஒரு ஓல்டு வெர்ஷன் பேசிக் மாடல் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு. அதில் வாட்ஸ்அப்பே இல்லை. என்ன சொல்கிற? இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? ஆமாம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பற்றிலாம் கேட்டால் கிலோ எவ்வளோன்னு கேட்பாரு. இதுக்கு தான் இங்க வந்தியா? தப்பாக நினச்சிக்காதீங்க, இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எப்படி அவரை கட்டிக்க ஒத்துக்கிட்டீங்க? ஆசைப்பட்டு கட்டிக்கல, கட்டி வச்சுட்டாங்க. புருஷனா ஆகிட்டதால புரிஞ்சுக்கிட்டு வாழ வேண்டியதா போச்சு. என் கதை ஒரு சோக கதை. ச்சே,
டிபி சூப்பர். ஒரு வாரத்துல 8வது முறையா டிபியை மாத்திருக்கீங்க. எல்லா போட்டோவும் ஃபைன். நீங்க கூட கொஞ்சம் ஷைனிங் ஆயிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உன்னோட கமெண்ட்ஸ்க்காகவே டிபியை அடிக்கடி மாற்றிக்கினே இருப்பேன். உன்னோட பழகினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே அழகாக தெரியுது. வீட்டில் சதா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. சண்டேல நீங்க யாருக்கு சப்போர்ட்? உன்னவளுக்கா உங்க அம்மாக்கா? எங்கள் அம்மாவுக்கு சண்டைனாலே பயம். அவ தான் காரணமே இல்லாமல் எங்கள் அம்மாவை சண்டைக்கு இழுப்பா. அதனால் நான் எங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட். எங்கள் அம்மா சொன்னதுனால தான் 8வது கூட படிக்காத இந்த முட்டாளை நான் கட்டிக்கிட்டேன். ப்ளே பாய் மாதிரி தானே இருக்கீங்க. யாரையாவது லவ் பண்ணி உங்க அம்மா முன்னாடி கூட்டு போய் நிறுத்த வேண்டியதானே? நிறுத்தினனே. என் கூட படிக்கிற பொண்ணை 3 வருஷமாக லவ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து கிளினிக் ஆரம்பிக்கலான்ற பிளானோட எங்கள் அம்மா முன்னாடி போய் நிறுத்தினேன். வேற ஜாதியோ? உங்க அம்மா ஒத்துக்கலையோ? எஸ், எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா மனசை மாற்றவே முடியல. அவளை கூட்டிட்டு ஓடி போயிட வேண்டியதானே? அவளும் அப்படி தான் சொன்னா. ஆனால் எனக்கு தான் எங்கள் அம்மாவை ஏமாற்ற மனசே வரல. தனியாளாக சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் மட்டும்தான் உலகம்னு எங்கள் அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் லவ் பண்ண பொண்ணோட சாபமோ என்னமோ தெரியல. நாங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்களை விட சண்டை போட்ட நாட்கள் தான் அதிகம். எங்கேயாவது வெளியே போகணும்னு நினச்சா எங்கள் அம்மா வரக்கூடாதுன்னு என்னவள் ரொம்ப அடம்பிடிப்பா. ஏன் என் குழந்தைய கூட எங்கள் அம்மா கிட்ட நெருங்கவே விட மாட்டா. எங்கள் அம்மாவை ரொம்ப காயப்படுத்துவா. எனக்காவது ஆறுதலுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர்னு நிறையா இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு தான் என்னை விட்டால் யாருமே இல்லை. படிச்சவங்க தானே நீங்க. பேசாம இவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அப்போது உன்னை வர டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வரியா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ம்? என்ன பதிலையே காணோம்? உங்க அம்மா விட்டுட்டு வர முடியுமான்னு சொல்லுங்க. நானும் என் அவரையும் என் பொண்ணையும் விட்டுட்டு வந்துடுறேன். அடிப்பாவி, நம்மளே லாக் பண்ணுறா. ம்ஹும். யாரு கிட்ட? என்ன பதிலே காணோம்? அதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கும் சான்ஸே இல்லை. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அதுக்கு மேலலாம் யோசிக்க வேணாம். உங்களுக்கு அம்மா எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என்னவரும் என் பொண்ணும் ரொம்ப முக்கியம். ஒன்று சொல்லவா? எதுவுமே கிடைக்கிற வரைக்கும் தான் கிக்கே. கிடைச்சிருச்சுன்னா கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் தான் கிக்கே. என்ன ஓகேவா? டபுள் ஓகே. உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. உன்கிட்ட சேட் பண்ணுறது எனக்கு பெரிய ரிலாக்ஸாக இருக்குது. அதை எந்த காரணத்துக்காகவும் இழக்க விரும்பலை. அதை நான் வழிமொழிகிறேன். நீங்க நடந்துக்கிறத வச்சு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆயுள் நீடிக்கும். சரி, கிளினிக்கு டைம் ஆயிடுச்சு. வில் சேட் லேட்டர். உன் ஹஸ்பண்ட் மார்னிங் வேலைக்கு போனார்னா ஈவினிங் தானே வருவார். நாம் அதுக்குள்ளே பார்க் பீச்சுன்னு போயிட்டு ஈவினிங்குள்ளே வந்துடலான்னா ஏன் பயப்படுற? ஐயோ, வேணவே வேணாம்ப்பா. நான் வெளியெல்லாம் எங்கேயுமே உங்க கூட வரவே மாட்டேன். தெரிஞ்சவங்க யாரா பார்த்துட்டா அப்புறம் அவ்வளோதான். அதுவும் எங்க பெரிய மாமா கண்ணில் மாட்டினேன்னு வச்சுக்கோங்க, செத்தேன். வீட்டுக்குள்ளேயே மாட்டினா எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா? அதெல்லாம் எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சொல்லிட்டு தான் வருவாங்க. அப்படியே யாராவது வந்தாலும் ஈஸியா சமாளிச்சுக்கலாம். ம். ம். ஓகே.
இந்த நேரத்துல இவ்ளோ டென்ஷனா அப்படி என்னத்த தேடிட்டு இருக்கீங்க? குழந்தைங்க அவ அம்மா வீட்ல இருக்கா. எதுக்கு அடிக்கடி அம்மா வீட்டில் வர்ற? லீவ் நாள்ல அவ அம்மா வீட்ல தானே இருப்பா. இனி அவளை உன் அம்மா வீட்டுக்கெலாம் அனுப்பாத, நம்ம கூடவே இருக்கட்டும். ஏன் இப்படி ஆயிட்ட? இப்போலாம் நீ ஒழுங்காவே தூங்குறது இல்ல. டேய், ஏன் டல்லா இருக்க? என்ன ப்ராப்ளம்? கொஞ்ச நாளாக மனசே சரியில்லடா. ஏன் உன் பொண்டாட்டி தான் இப்போ அவங்கள சாட் பண்ணுறது இல்லையே? நான் டெய்லியும் செக் பண்ணி தானே இருக்கேன். அந்த டாக்டர் தான் வந்துட்டு போகிறான் அப்பப்போ வாட்ஸ்அப்பில். ஆனால் உன் பொண்டாட்டி ஆன்லைனில் வரதே இல்லையே. நான் தூங்கினதுக்கப்புறம் என் மொபைல்லேருந்து சேட் பண்ணிட்டு இருந்திருக்காடா. அடப்பாவி, அப்படியா? பயங்கர கடியிருப்பா போல. நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு நாள் திடீர்னு முழிப்பு வந்து அவளை நான் பார்த்தேன்டா. அவசர அவசரமாக தூங்காம நடிச்சாடா. அவள் ஃபோனை செக் பண்ணி பார்த்தா அதில் ஒன்றும் இல்லைடா. ஆனால் என் ஃபோன் அவள் பக்கத்தில் இருந்துச்சு. எடுத்து பார்த்தா அவன் ஆன்லைனில் இருக்கான்டா. அவன் ஏதாவது அனுப்புவானான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் வாட்ஸ்அப்பில் வெளியே போயிட்டான். அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாடா. அப்படிலாம் சொல்லாதடா அவளை. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ஸ்அப் பார்க்க விடாமல் கொண்டு வந்துடலாம்டா. புரியுதா? சரியாயிடும். மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? உங்ககிட்ட சொல்கிறது என்னடா, அவள் இப்போ கன்சீவாக இருக்காடா. அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு மட்டும் என் மனசுக்கு படுது. என்னடா சொல்கிற? எப்படி சொல்கிறதே தெரியல. சண்டை போட்டதுனால அவளை தொட பிடிக்கல, விலகி தான் படுத்திருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவளே வழியே வந்து அப்போதுலேருந்தே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இன்னொரு குழந்தை வேணாம், ஒரு குழந்தையே போதும், அவளை நல்லபடியாக வளர்த்து நல்லா படிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். அவன் கூட படுத்துட்டு டவுட் வரக்கூடாதுன்னு வழியை வந்து என் கூட. அனாவசியமாக சந்தேகப்படாத சந்தோஷ். உன் பொண்டாட்டி அவ்வளோ கேவலமாக போயிருக்க மாட்டான். அவசரப்படாத, நிதானமாக பொறுமையாக யோசி. அப்போதான் உண்மை புரியும். இல்லைடா, அவளோட ஒவ்வொரு அசைவும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். திடீர்னு லீவ் போட்டு எங்கடா போறேன்னு கேட்பல, என் வீட்டு மாடியிலேருந்து சார் கொரியர். சந்தியாவா? அம்மா, அவங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. எனக்கா? எதுக்கு கோவில் பேசுறதெல்லாம் அனுப்பி வச்சிருக்கீங்க? இதுக்கு தான் என் அட்ரஸை கேட்டிங்களா? நீ கன்சீவ் ஆகியிருக்கேன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த முறை பையன்தான் பிறப்பான். அதனால தான் எங்கள் ஊரில் இருக்க மணக்குள விநாயகர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை தான் உனக்கு அமைச்சிருக்கேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். இதெல்லாம் ரொம்ப ஓவர். எனிவே, பிரசாதம் அனுப்பி வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டியா? இப்போ அவங்க கூட தானே வலிஞ்சிட்டு இருந்த? இல்லையே, யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம்,
இப்போ ஏதோ பார்சல் வந்துச்சே, எங்க எங்க பார்சல் வந்துச்சே எங்க? என்ன கிண்டல் பண்றியா? இது யார் அமிச்சாங்க? யார் அமிச்சா? முதல்ல என்னை இப்படி வேவ் பார்க்கறத நிறுத்து. வேலைக்கெல்லாம் போகாம இப்படி வேவ் பார்க்குற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்பு. முதல்ல நீ நம்புற மாதிரி நடந்துக்கோ. பொய் சொல்லி தெரியாத. நான் ஒழுங்கா தான் இருக்கேன். நீ தான் என்ன தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டாம போயிடுவ. அன்னைக்கு இருக்கு உனக்கு. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் கம்ப்ளீட்டா தோத்துட்டேன் டாக்டர். கடைசி வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் நவருக்கு என்னால் புரிய வைக்கவே முடியல. என் நவருக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. இப்போ என் நவரோட நிலைமையை பார்க்கும்போது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. இப்போவும் நான் திருந்தலைன்னா என் நவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுமோன்னு பயமாக இருக்கு. அதனால நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை கேன்சல் பண்ணுறேன். இனிமே நான் உங்களோட சேட் பண்ண மாட்டேன். கனத்த மனசோட உங்கள் நம்பரை நான் பிளாக் பண்ணுறேன். எனக்கு வேறு வழி தெரியல. ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்ககிட்ட நிறைய இங்கிலீஷ் வார்த்தை கற்றுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஐ மிஸ் யூ ஸோ மச். ஐ மிஸ் யூ ஸோ மச். ஐ மிஸ் யூ ஸோ மச். இனிமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லைக்கா, வாங்க போகலாம். ஐயோ, பிளாக் பண்ணிட்டாலே. என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ, ச்சே. ஏன் இவன் இப்படி ஆயிட்டான்? என்னடா கண்ணா, அம்மா இவ்வளோ நாளா உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. நல்லா தானே போயிட்டு இருந்தது உங்களுக்குள்ள. திடீர்னு என்ன சண்டை? எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மனசு சரியில்லை, அவ்வளோதான். என்னங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடுறா, போ போய் சமாதானப்படுத்துடா. விடுமா சும்மா. என்னங்க? கூப்பிட்டுட்டே இருக்காடா, அவ வரப்போறா, போடா. நீ ஆச்சு அவளாச்சு, எப்படியோ போங்க, நான் போறேன். என்னாச்சுங்க? ஏன் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னங்க 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கீங்க? தூங்காம என்ன பண்றீங்க? நீ படு, எனக்கு தூக்கம் வரல. பைத்தியம் தான் பிடிச்சி போச்சு. ஏங்க விடிய விடிய திரிஞ்சிட்டு இருக்கீங்க? பல்லு வலி. பல் டாக்டருக்கே பல்வலியா? ஏன் வரக்கூடாதோ? நான் வேணா உப்பு தண்ணி வச்சு கொடுக்கவா? ஒன்றும் வேணாம், நீ படு.
எங்க நில்லுங்க. குளிக்காம கூட எங்க கிளம்பிட்டீங்க? கிளினிக்கில் போய் குளிச்சிக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? நைட்டெல்லாம் தூங்காம திரிஞ்சிட்டு இருந்தீங்க. இப்போ என்னடானா குளிக்காம கிளம்பிட்டீங்க. டிஃபனாவது சாப்பிட்டு போங்க. பசி இல்லை, நவுரு. நில்லுங்க. என்ன? எனக்கு இப்போ காரணம் தெரிஞ்சாகணும். என்ன காரணம்? என்னை பற்றி உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? இப்போ ஏன் நீ அவங்கள இழுக்கிற? பசிக்கலனா விட. இது ஒரு குத்தமா? தள்ளு. இப்போ சந்தோஷமா? நாங்கள் சந்தோஷமா இருந்தால் ஒன்று பொறுக்காதே. என்னை பற்றி என்ன சொன்ன உன் பிள்ளைகிட்ட? இப்படி முறுக்கிட்டு போறாரு. நான் எதுவும் சொல்லல. என் புள்ள கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசினா உனக்கு தான் பொறுக்காதே. எப்ப பாரு அப்படி என்னதான் சண்டை போடுவியோ தெரியல. சாப்பிடாம கூட போறான். அவரை நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டு என் மேலே பழிய போடுற. வரட்டும் அந்த மனுஷன். ஒன்று இந்த வீட்டில் நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் நாங்கள் நிம்மதியாகவே இருப்போம். ம். அன்பிளாக் பண்ணலாமா? வேணாம் வேணாம். இப்போதான் இந்த மனுஷன் ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பஜாரிய கட்டி வச்சு என் புள்ள வாழ்க்கைய நானே கெடுத்துட்டனே. சாரிடா கண்ணா. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளா? போலாம் வாடி. எங்கம்மா? எந்திரி போலாம் வா. பாட்டி வீட்டுக்காமா போறோம்? நீ இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சு போற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அதை உன் புள்ள வந்தா சொல்லிடு. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு நிமிஷம் இல்ல. என்ன? இங்க வா. என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வந்து உட்காரு. என்ன? நான் தான் சொல்றேன்ல அவனோட நம்பரை பிளாக் பண்ணிட்டேன்னு. நான் அவன் கூட சேட் பண்றது இல்லைன்னு சொல்றேன்ல, நம்ப மாட்டியா? அவன் கூட சேட் பண்றதுன்னு சொல்லி என்னை ஏமாத்தந்தே இல்லையா? நான் போய் சொன்னேன் தான். அப்போ எனக்கு அது தப்பா தெரியல. சேட்டிங்ல அடிக்டா இருந்ததுனால, அதை விட்டு என்னால வெளியே வர முடியாததுனால உன்கிட்ட நான் போய் சொன்னேன். ஆனா இப்போ அதுல இருந்து நான் கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டேன். உன்னோட நிலைமை இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அவன் ஒன்றும் முக்கியம் கிடையாது. நீ தான் முக்கியம். என்னோட வயிற்றுல வளர்ற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அவனோட நம்பரை பிளாக் பண்ணதுதான். இனி அவன் கூட நான் பேச மாட்டேன். என் செல்லேருந்து நீ அவன் கூட பேசுனதே இல்லையா? தப்பு தான். இனிமே பண்ண மாட்டேன். என்ன நம்பு. எனக்கு இந்த ஃபோனே வேணாம். உன்னோட சின்ன ஃபோனை கொடு, இல்லைன்னா எனக்கு ஃபோனே வேணாம். இந்த ஃபோனால நான் பட்டதெல்லாம் போதும். ஓகே, நான் என்ன பண்ணா நீ நம்புவ? சொல்லு. உனக்காக நான் என்ன வேணா பண்றேன். எனக்கு இந்த குழந்தை வேணாம், களைச்சிரு. நமக்கு ஒரு பொண்ணே போதும். இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். 4 மாசத்துக்கு மேல ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் பண்ணா ரொம்ப ரிஸ்க். நான் செத்து போறது கூட வாய்ப்பு இருக்கு. பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் சாக மாட்டேன். நான் செத்தா பரவாயில்லையான்னு தான் கேக்குறேன். அதான் சாக மாட்டேன்னு சொல்றேன்ல. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் செத்தாதான் உனக்கு என் மேல இருக்க சந்தேகம் போகும்னா உனக்காக நான் சாகிறதுக்கும் தயார். இந்தா புடி. யாரு? என்ன சந்தியா? என்ன சந்தியா இப்படி பண்ணிட்டீங்க? என் நம்பரை பிளாக் பண்ணது இல்லாமல்
ஏன் எல்லா அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிட்டீங்க? கால் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நாம் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்? நமக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போகணும், பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. நீ பண்ண நியாயமா? அதான் என்னோட நிலைமையை எல்லாமே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன்ல, புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஃபோன் கூட அட்டன் பண்ண வேணாம். டெய்லி குட் மார்னிங், குட் நைட் அது மட்டும் அனுப்புகிறேன். நீ பதில் கூட அனுப்ப வேணாம். நான் அனுப்புறத பார்த்தா போதும். தயவு செஞ்சு என் நம்பரை அன்பிளாக் பண்ணு ப்ளீஸ். நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சுதான் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஆனா என்னோட நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி நேர்ல வந்து பிரச்சனை பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இது வரைக்கும் எப்பவாவது உன்கிட்ட தப்பா நடந்திருக்கேனா? என் நம்பரை நீ பிளாக் பண்ணு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. மாட்டினீங்களா? என்னையே ஏமாத்தன பார்த்தீங்கல்ல? நான் சொன்னேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் உங்களை கையும் காலமா பிடிப்பேன்னு சொன்னேன்ல. எப்படி பிடிச்சேன் பாத்தியா? நீ என்ன சொன்ன? இவனை இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லைன்னு சத்தியம் வேற பண்ணிய. என் கணக்கு எப்பவும் தப்பாகாது. படிக்கும்போது எப்பயாவது நீ கணக்குல பாஸ் மார்க் வாங்கியிருக்கியா? கண்டிப்பா நீ வாங்கியிருக்க மாட்ட. ஏன்னா உன் கணக்கு எல்லாமே தப்பு தான். நீ ஏன் தான் இப்படி சந்தேக பேர் வழி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. சொல்ற மனுஷனே நீ? காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிற. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ இந்த ஜென்மத்துல இல்ல போன ஜென்மத்திலயும் கொடுத்து வச்சிருக்கணும். டேய் ஃப்ராடு, உன்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். இவ ஏன் பொண்டாட்டி. இவள நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ குறுக்க வரதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். நீ உன் டாக்டர் வேலையை மட்டும் பார்த்துருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. உன் பொண்டாட்டி எவனாவது வச்சிருந்தா என் வழி உனக்கு புரியும். அப்போ போடா வெளியே. ஏய் நீ ஒழுங்காத கண்டவளங்க வந்து பேசிருப்பாடா. எப்படி செஞ்சு அந்த காட்டு மிராண்டியோட வாழ்ந்துட்டு இருக்க? இனிமே இவன் கூட விடவே மாட்டேன் நானு. என் கூட வந்துரு சந்தியா, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். எப்படி வச்சுப்ப? முதல்ல நீ உன் பொண்டாட்டிய ராணி மாதிரி வச்சுக்க முடியுதான்னு போய் பாரு. நீ இப்ப இங்க வந்ததுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையே. உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் தெரியுது. நீ முதல்ல இங்க இருந்து போ. என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். இந்த ரவுடி கிட்ட உன்னை விட்டு நான் போவே மாட்டேன். இவன் உன்னை அடிச்சே கொன்றுவான். தயவு செஞ்சு என் கூட வந்துரு. தயவு செஞ்சு சொல்றேன், இங்க இருந்து போயிடு. எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னோட வாழ்க்கையில தயவு செஞ்சு இனிமே குறுக்க வராத. என் கூட சாட் பண்ணிட்டு இருந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இவ்ளோ நாள் உன் கூட சாட் பண்ணிட்டு இருந்தது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. ப்ளீஸ் போங்க. எல்லாம் அவ்வளோதான் இல்லை? தயவு செஞ்சு சொல்றேன், இங்க இருந்து போயிடு. ஆன்லைனே வர மாட்டா. ஐயோ, சொத்த பல்ல பிடுங்கன்னு சொல்லிட்டு நல்ல பல்ல பிடிங்கிட்டீங்களே. ஓ சாரி சாரி சார். எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு.
சென்னை அடுத்த ஆவடி அருகே இளம்பெண் மர்ம மரணம். கள்ளக்காதலால் கணவனை அடித்து கொன்று இருப்பானோ என்று போலீஸ் விசாரணை. ஐயோ! என்னடா இது? ஷிட். ஏன் தான் அங்க போனோமோ? எங்க இவ்வளோ அவசரமா போறான்? எங்கடா கண்ணா போற? பொண்டாட்டிய கூப்பிட போறானோ? சாவி சாவி. ஓகே. என் கூட சாட் பண்ணிட்டு இருந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. எங்கடா உன் பொண்டாட்டி வரலையா? எங்க அவளை காணோம்? என்னடா உன் பொண்டாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? அவளை ஒரேடியா தலை முழுகிட்டியா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்றா. நீ வேற சும்மா இருமா. நான் வீட்டுக்கெல்லாம் போல, சென்னை போயிட்டு வரேன். பொய் சொல்லாதடா. எனக்கு தெரியாம சென்னையில் உனக்கு யார் ஃப்ரெண்ட் இருக்கா? தொந்தரவு பண்ணாதம்மா, மனது சரியில்லை. கொஞ்ச நேரம் தனியா விட. இவங்க எது பண்ணாலும் நம்ம கேட்கக்கூடாது. ஐயோ! டே கண்ணா, அவளை போய் கூட்டிட்டு வாடா. என்னம்மா? போயிட்டு வாடா. நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? அவளை எப்போ கூப்பிட்டு வரணும்னு எனக்கு தெரியுமா? நீ போய் பாடு. பல் டாக்டர் பரமேஷ் வீடு தானம்மா இது? கூப்பிடுமா அவரை. என்னம்மா நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. என்னமாச்சு? என் மருமக என் புள்ளைய கொன்னு தண்ணி குடிச்சிட்டா சார். தண்ணி கொடுத்தனும் போலான்னு கூப்பிட்டு என் புள்ளைய தனியா அனுப்பி வச்சிட்டா சார்.
சதா சண்டை போட்டு குழந்தைய கூட்டிட்டு அவ ஆத்தா வீட்டுக்கு போயிடுவா சார். இந்த தடவை அவங்களுக்குள்ள என்ன சண்டைனே தெரியல சார். ஒரு வாரமா என் புள்ள பொட்டு தூக்கம் இல்லாம ரொம்ப அவஸ்தைப்பட்டா சார். 2 நாளைக்கு முன்னாடி கூட போய் கூப்பிட்டா சார். அவ வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா சார். சாப்பிடாம கிளினிக் கூட போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா சார் என் புள்ள. திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல, நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரேடியா போய் சேர்ந்துட்டான் நிறுத்து. பின்னாடி அப்படியே ரிவர்ஸ் வா 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 ரிவர்ஸ் வா. நிப்பாட்டு. ஐயோ இவருங்க இங்கே அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க அண்ணா சீக்கிரண்ணே. ஐயோ ஏய் இங்கே வாடா. இங்கே என்னடா பண்ணுற? சார் சரக்கு வாங்க வந்தேன் சார். இங்கே தான் சரக்கா? ஊரில் இருக்கிற கடையெல்லாம் விட்டு இங்கே தான் வந்து வாங்குறியா? பாண்டிச்சேரி சரக்கு வேறு லெவல் தான் சார். இல்லையே, உன்னை பார்த்தா ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்கிற மாதிரி தெரியுது. வண்டியில் ஏறியா? நான் ஏன் சார் வண்டியில் ஏறணும்? நான் எப்படி வந்தேன்னா அப்படியே போயிடுறேன் சார். யோ ஏற்றிய வண்டியில். சார் சார் நானே வண்டியில் ஏறிடுறேன் சார். நானே ஏறிடுறேன். உள்ள ஏற்றா சார். வண்டி அடியா? பொண்டாட்டி கேஸில் நீ தப்பிச்சிட்ட, பல் டாக்டர் கேஸில் மாட்டு. என்ன கதையாகிற பார் நீ. அந்த பல் டாக்டருக்கு என்ன சார் ஆச்சு? என்ன நடிக்கிறியா? சென்னைக்கு வா சொல்கிறேன். ஹலோ சொல்லுங்க. யோ அக்யூஸ் கிடைச்சிடாடையா? ஏண்டா கொலையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க. ஏய் மனுஷனையா நீ? அவன் பொண்டாட்டி பற்றி எல்லாம் தெரிஞ்சனால அவளை பிளாக்மெயில் பண்ணலான்னு வீட்டுக்கு போனியா? சார் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க சார். என் ஃப்ரெண்டை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அவன் பொண்டாட்டி பற்றி என்ன சார் தெரியும் உங்களுக்கு? சின்சியரான ஒர்க்கர் சார் அவன். அவன் பண்ண டார்ச்சரில் பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான் சார். ஒரு நாள் ஃபுல் போதையில் கம்பெனிக்கு வந்து அவனை பார்க்கவே பாவமாக இருந்துச்சு சார். ஏய் எங்கேயா போற? டைம் என்ன ஆகுது? 4 மணி குடிச்சிட்டு வந்து ராவடி பண்ணிட்டு இருக்க. மணி என்ன ஆகுது? உள்ள போன உன்ன உள்ள என்ன வெளியா தெரியுமா? சொன்னா கேளியா? ஏய் மனோ மச்சி வாடாங்க. யார பார்க்கணும்? என்ன உடனே உள்ள வாடா. பாரு தம்பி, இங்க உங்க ஃப்ரெண்ட் குடிச்சிட்டு வந்து எப்படி ராவடி பண்றாரு. சரி நான் உட்கார் நீ உட்கார் நான் பார்க்கறேன். ஏய் மச்சி ஏன்டா அப்படி பண்ற? குடிச்சிட்டு 4 மணிக்கு வந்தா எப்படி அவ்வளோ விடுவாங்க? 2 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல மச்சி. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் தான் கொஞ்சம் கூட. ஏன் இப்படி ஆயிட்டான்? ரொம்ப டைட்டா இருக்கு. ஒழுங்கா வேலைக்கு வந்தாதானே காசு வரும். காலையிலே குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா எப்படிடா பணம் வரும்? இது மச்சான் எனக்கு ஒன்று விட்டா யாரா இருக்கா? ஐயோ என்ன பண்ண எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. நீ கொடுப்ப மச்சான். கொடு மச்சான். இந்த மச்சான் போடா பார்த்து போடா. சாரி மச்சான். போடா மச்சான் போடா. லவ் யூ மச்சான். பார்த்து போடா. எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே. பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சேன் சார். ஏன் தம்பி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? பொண்டாட்டி சரியில்லைனா அப்படி தானே. உட்கார்ண்ணா உட்கார். பணத்தை வாங்கிட்டு போயிட்டு குடிச்சிட்டு விழுந்து கிடந்தான் சார். என்னை விட்டு போயிடாலோ.
பாப்பா என்ன சொல்ல போன்னு தெரியல மச்சான். நீ தானே என்ன புரிஞ்சுக்கிட்ட. ஐயோ இவன் ஏன் இங்கே வந்து இதுதான் கிடக்குறான் மச்சான் எல்லாமே எனக்கு. தம்பி 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 ஏய் தம்பி 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 ஏப்பா ஏந்திருப்பா ஏந்திருப்பா ஏந்திரு ஹலோ மனோ உன் ஃப்ரெண்டு இங்கே குடிச்சிட்டு வீழ்ந்து கிடக்குறாருப்பா. எங்கண்ணா? இங்கே தான் நம்ம கம்பெனி போகிற வழியில். ஆ ஆ அதான் கொஞ்சம் வந்து பாருப்பா, பாவமாக இருக்குது. மச்சான் வேணா இருக்கட்டும். மச்சான் மட்டும்தான் என்ன ஓ புரிஞ்சுக்க. டேய் 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 சந்தோஷ் டேய் சந்தோஷ் டேய் 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 எழுந்துடா டேய் டேய் மச்சான் மச்சான் மெல்ல பார்த்து 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 பார்த்து. ஏங்க தேங்க்ஸ்ங்க. எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல அவரை கொண்டு வந்து விட்டீங்கல்ல அதுக்காக தான். அவன் ஏன் இந்த மாதிரி ஆனான்னு தெரியுமா? தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டு இப்படி ஆயிட்டாரு. தேவையில்லாம சந்தேகப்பட்டா? உன்னை விட அவனை எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பத்தியும் தெரியும். நீ பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாம தான் அவன் இப்படி ஆயிட்டான். துரோகமா? நானா? உத்தமி மாதிரி நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். நீ அந்த டாக்டரை வச்சுட்டு இருந்தது வாட்ஸ்அப்பை பத்தி ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிட்டு அவனை ஏமாத்தி உறவாடிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொன்னதே நான் தான். அட பாவி, அந்த புண்ணியவா நீதானா? ஒன்னும் தெரியாத என் புருஷனுக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டல. ஃபேஸ்புக்ல உன்னோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலன்னு தானே இப்படி எல்லாம் பண்ண. ஏய், எதையோ சொல்லி சமாளிக்காத. நீ அந்த டாக்டர்கிட்ட வாட்ஸ்அப்ல வழியில நீ வழிஞ்சதை நான் கண்டுபிடிச்சு சொன்ன. அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. நீ அவங்க கூட ஆட்டம் போடுறத சொல்லி என்கிட்ட எப்படி துடிச்சு போனான் தெரியுமா? ஏய், மைண்ட் யோர் வேர்ட்ஸ். நான் என்ன ஆட்டம் போட்டேன்? அது அவர் வந்து உன்கிட்ட சொன்னாரா? ஏன் உன் பொண்டாட்டி எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் பாக்குறதே இல்லையா? அப்ப அவளும் ஆட்டம் போட்டுட்டு இருக்காளா? என் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அவ ஒன்னும் உன்ன மாதிரி கண்டவங்கிட்ட படுத்து புள்ளைய வாங்கிட்டு புருஷனை அவ அப்பா வாக்கல. ஒரு ஆம்பளை எதை வேணா தாங்கிப்பான். ஆனா இந்த மாதிரி துரோகத்தை மட்டும் தாங்கிக்க மாட்டான். சே, அவனை மாதிரி புருஷன் கிடைக்கிறது நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். அவனுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? உன் பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உன் வயித்துல வர குழந்தைக்கு அவன் நான் பண்ண. ஏய், அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ நினைச்சிட்டு இருக்கியா உன் குழந்தைக்கு நீதான் அப்பன்னு? போய் உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேளு. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ குழந்தைக்கு யாரு அப்பன்னு. முதல்ல அத போய் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்து சத்தியம் பண்றேன் இந்த குழந்தைக்கு எவன் அப்பன்னு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு இந்த மனுஷன் உன்னை நம்பி கூட வச்சிருக்கான் பாத்தியா? என் மேல அபாண்டமா போய் சொல்லி என்னோட புருஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கே நீ. பாவி, நல்லா இருப்ப நீ எல்லாம். செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு பழிய ஏமல தூக்கி போடுறியா? அவன் இந்த அளவுக்கு ஆனது காரணமே நீ தாண்டி. ஓவரா பேசிட்டே போற. கொன்றுவேன். நான் கோவத்துல அவளை தள்ளிதான் சார் விட்டேன். அவ செத்துட்டான்னு பேப்பர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கே தெரியும். பொண்ணுங்க அழுதாலே அவனுக்கு பிடிக்காது சார். ஆம்பளைங்க எதுக்குமே அழக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா அவன் பொண்டாட்டி பண்ண துரோகத்தை சொல்லி என்கிட்ட தேம்பி தேம்பி அழுதான் சார். ஐயா, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு ஐயா. பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயா. எங்கேயா எஸ்கேப் ஆகிட போகிறான். சரிங்க ஐயா. எஸ் சார். யோ, சொல்லுங்க சார். எவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு இருக்க? 13 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார்.
அவசரப்பட்டு என் பொண்டாட்டியை கொன்னுட்டியடா. நான் அவளை தள்ளி தாண்டா விட்டேன். நீ தான் அவளை சந்தேகப்பட்டு சாவடிச்சிட்ட. காமத்தில் முடியாதவரை காதலில் இல்லை கள்ளக்காதல்.